ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்புப்புளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி, திருக்கை மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ போல் திருக்கை மீன் எடுத்திருக்கேன். திருக்கை மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முள் இருக்காது, இந்த மாதிரி எலும்பாக இருக்கும். மட்டன் பீசஸ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் வச்சுருக்கேன். வச்சுருந்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான மொத்த கல்லுப்பையும் இதிலே சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 1/4 மணி நேரம் போல் வச்சுருக்கேன், புளி நல்லா ஊறுற வரைக்கும். புளி லைட்டாக கொஞ்சமாக தூக்கலாக இருக்கணும் இந்த குழம்புக்கு. இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா 30 பல் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 20 பல் பூண்டை நான் இப்போ சேர்க்குறேன். இதுக்கு புது பூண்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இனிக்காத பூண்டாக இருக்கணும். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். 10 பல்லை நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். மிளகு சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ புளி நல்லா ஊறியிருக்கும், அதுலேருந்து புளி தண்ணி எடுக்கிறேன். நான் 3 கப்பு கிட்ட எடுக்கிறேன் புளி தண்ணி. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக புளி தூக்கலாக இருக்கணும். காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். 3 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்க்குறேன். குழம்பு பொடி இல்லாதவங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 4.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும் அதுவே. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டு இதை வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருந்த 10 பல் பூண்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ரொம்ப சேர்த்துறாதீங்க, பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்குறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க அந்த மிளகையும் பூண்டையும் சேர்க்குறேன். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன். மூடி போட்டு இப்படி சிம்மில் வச்சுருந்திங்கனாலே வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கும். இப்போது குழம்பு பொடி போட்டு கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை சேர்க்குறேன். சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹைலே வைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது 2 துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப புளிப்பில்லாத மாங்காயை எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு நீங்கள் முருங்காய் கத்திரிக்காய் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் அது மீனோட வாசத்தை லைட்டாக எடுத்துடும் முருங்காய் கத்திரிக்காய் சேர்க்கும் போது. மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதும். மாங்காய் ஒரு அரை வேர்க்காடு வெந்ததுக்கப்புறம் மீனை நான் சேர்க்குறேன். இப்போ எல்லா மீனையும் சேர்த்துட்டு இந்த மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரையாது, மற்ற மீன் மாதிரி சுத்தமாக முள் இருக்காது இதில். அதனால் நீங்கள் 5லேருந்து 7 நிமிஷம் வச்சுருந்தா கூட இது கரையாது, நல்லாவே மட்டன் பீசஸ் மாதிரியே இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தாலே போதும். நம்மளுடைய மாங்காவும் மீனும் சேர்ந்தே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம திருக்கை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே வெந்திருக்கான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த மீன் இன்னும் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் சூப்பராகவே பிடிக்கும் இந்த குழம்பு.
நல்லா புளிப்பு வரப்பா செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம திருக்கை மீன் குழம்பு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye from me. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.